சுபிக்ஷா கொஞ்சம் சவுண்ட் ஆடா. ரைஸ் பல்கலைக்கழகம் எப்போது ஆரம்பித்தது? ரைஸ் பல்கலைக்கழகம் டெக்சாஸின் ஹியூஸ்டனில் அமர்ந்துள்ளது. ரைஸ் பல்கலைக்கழகம் செப்டம்பர் 23, 1912 நிறுவப்பட்டது. இந்த பல்கலைக்கழகம் வில்லியம் மார்ஷ் ரைஸ் வழங்கப்பட்டது. ரைஸ் யூனிவர்சிட்டியில் அங்கே என்ன செய்கிறார்? ரைஸ் என்பது ஒரு பல்கலைக்கழகம். அங்கு மாணவர்கள் 50க்கும் மேற்பட்ட வெவ்வேறு இளங்கலை மேஜர்களை படிக்க முடியும். இந்த பல்கலைக்கழகம் பெரும்பாலும் அதன் அறிவியல் மற்றும் பொறியியல் திட்டங்களுக்கு பெயர் பெற்றது. பல்கலைக்கழகம் மாணவர்களுக்கு விளையாட்டு மற்றும் கிளப்பும் போன்ற பல கூடுதல் செயல்பாடுகளையும் வழங்குகிறது. சார் கேட்டல பொறியியல்னா என்னது? பொறியியல்னா அது என்ன சப்ஜெக்ட்? சாப்பாடு இல்ல, பொறியியல் வேற பொறியியல் வேற, ஒரு எழுத்து கூட இருக்குல்ல. அதுல அந்த சப்ஜெக்ட் பேர் என்ன? பொறியியல். இன்ஜினியரிங்னு சொல்றோம் இல்லீங்களா? இன்ஜினியரிங் சொல்றது தமிழ்ல வந்து பொறியியல். அங்க போட்டுக்கல அறிவியல் மற்றும் பொறியியல்னு போட்டுக்கல. அறிவியல்னா என்ன? அறிவியல்னா என்ன? சொல்லு. சயின்ஸ். சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரெண்டுமே இங்க ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. கவனிங்க. கல்லூரிக்கு சென்று பட்டம் பெறுவது நல்ல வேலையை பெற உதவுகிறது. மாணவர்களுக்கு கல்லூரி விளையாடுவது தடகள வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. ரைஸ் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி நோய்களை குணப்படுத்த உதவும் பல கண்டுபிடிப்புகளை செய்துள்ளது. ரைஸ் யூனிவர்சிட்டியில் வேலைவாய்ப்பு, ஆராய்ச்சி, கல்வி முன்னேற்றம், அறிவியல் மேம்பாடு. ரைஸ் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆசிரியர்களில் பல பேராசிரியர்களை உள்ளனர். அவை ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு பாடங்கள் மற்றும் தலைப்புகளுக்கு பொறுப்பாகும். புற்றுநோய், மாசுபாடு மற்றும் AI தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை பல்கலைக்கழகம் ஆய்வு செய்துள்ளது. அதை பற்றிய சில தகவல்கள். ரைஸ் பல்கலைக்கழகம் 436 தேசிய பல்கலைக்கழகங்களில் 18வது இடத்தில் உள்ளது. ரைஸ் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற பிரபலமானவர்கள் நிக்கோல் ஏயர்ஸ், ஜார்ஜ் P. புஷ் மற்றும் வில்லியம் P. ஹாமி ஜூனியர். பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு ஒரு தளத்தை வழங்க ரைஸ் மெமோரியல் சாப்பலும் உள்ளது. அதனால் ரைஸ் யூனிவர்சிட்டி மக்களுக்கு நிறைய உதவுகிறது.